Sound. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த புனிதமிக்க ஜும்மாவுடைய நாளில் ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹும் அவனுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்கு அருள் புரிந்த எல்லாம் அல்ல ஏக இறைவனுக்கே புகழனைத்தும் என்று வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையில முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நம்மை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சிலாகித்து சொல்லி காட்டுகின்றான். குன்தும் ஹைர உம்மத், இந்த உலகத்திலேயே தோற்றுவிக்கப்பட்ட மனித குல சமுதாயங்களிலேயே மிக சிறந்த சமுதாயம். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த கிரேடு, ஒரு மிக சிறப்புக்குரிய ஒரு தன்மை. அல்லாஹ் நம்மை சிலாகித்து சொல்லி காட்டுகின்றான். குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துஅமினுன பில்லாஹ். இந்த உலகத்திலேயே மனித குலத்திற்காக தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்திலேயே மிக சிறந்த சமுதாயமாக நீங்கள் தான் இருக்கின்றீர்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? 3 விஷயங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 3 பண்புகள் உங்களிடத்தில் இருப்பதனாலதான் நீங்க சிறந்த சமுதாயம். இந்த பண்பு உங்களிடத்தில் இல்லை அப்படின்னா நீங்க சிறந்த சமுதாயம் கிடையாது. அந்த பண்பு என்ன? தாமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துஅமினுன பில்லாஹ். நீங்கள் நன்மையை ஏவிக்கொண்டே இருக்கின்றீர்கள், தீமையை விட்டு மக்களை தடுத்து கொண்டே இருக்கின்றீர்கள். வ துஅமினுன பில்லாஹ்,
இன்னும் அல்லாஹ்வை முழுமையாக நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றீர்கள். இறை நம்பிக்கையினுடைய அடிப்படை அம்சம் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வை நம்ம நம்புறதாக சொல்வதாக இருந்தால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நல்லதை ஏவ வேண்டும், தீயதை விட்டு மக்களை தடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் நாம சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் நமக்கு சுட்டிக்காட்டிய, நமக்கு சொல்லி காட்டிய ஒரு சிறந்த தன்மையை பெற்றவர்களாக நம்ம மாறும். இந்த தன்மை நம்ம இடத்தில் இருக்கின்றதா? ஏன்னா இதுதான் நாளைக்கு நம்மள சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு உன்னத பணியாக இருக்கும். சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் அழைப்பு பணி. நம்மள சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறதும் சரி, பிற விளங்காத மக்களை அவர்களுக்கு விளங்கி அவர்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதற்கு உண்டான ஒரு அடிப்படை. இதைத்தான் நபிமார்கள் செய்தார். ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் இதைதான் கடமையாக்கினான். இத்தகைய பணியை நாம செய்யவில்லை என்றால் சிறந்த சமுதாயத்திற்குரிய அந்த தன்மையை இழந்து விடுவோம். இதை நம்ம விளங்கணும். இத நம்ம விளங்கி இந்த அழைப்பு பணி, பிற மக்களுக்கு இந்த சத்தியத்தை, இத்தகைய உண்மையை மக்களுக்கு விளங்க வைத்து அவர்களை இந்த ஏகத்துவத்தின் பக்கம், அவர்களை இந்த இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பு பணியை நம்ம செய்தால்தான் நாம சிறந்த சமுதாயம். இதை நம்ம முதல்ல கவனத்துல வைக்க வேண்டும். அல்லாஹ் இன்னொரு இடத்துல ஒரு கட்டளையாகவே பிறப்பிக்கின்றான். வெற்றியாளர்கள் யார் தெரியுமா? உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், இவர்கள் தான் வெற்றியாளர்கள். யாரு? வல்தகும் மின்கும் உம்மத்துன் யதூன இலல் கைர் யஅமுருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். மூன்று தன்மைகள் எவரிடத்தில் இருக்கின்றதோ அந்த சமுதாயம் தான் வெற்றி அடைந்த சமுதாயம். அவர்கள் தான் மறுமையில வெற்றி பெறப் போகின்றார்கள். அவர்கள் தான் சொர்க்கத்திற்குரியவர்களாக மாறப் போகின்றார்கள். அவர்கள் யார்? வல்தக்கும் மின்கும் உம்மத்துன், உங்களில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். யதூன இலல் கைர், நன்மையின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர்களாக, யஅமுருன பில் மஅரூஃப், நன்மையை ஏவக்கூடியவர்களாக, வ யன்ஹவுன அனில் முன்கர், தீமையை விட்டு மக்களை தடுக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றியாளர்கள். அப்ப நம்ம மறுமையில வெற்றி அடைய வேண்டும் என்றால் அடித்தளம் நன்மையின் பக்கம் மக்களை அழைப்பதும், நல்லதை ஏவுவதும், தீமையை விட்டும் மக்களை தடுக்கக்கூடியவர்களாக நம்ம இருந்தால்தான் நாம மறுமையில் வெற்றி பெற முடியும். அடுத்து அல்லாஹ் இந்த அழைப்பு பணி சம்பந்தமாக எவ்வளவு அடி மேல அடி வைத்து எவ்வளவு அழுத்தம் திருத்தமாக நம்முடைய உள்ளத்தில் ஆழ பதிய வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் எத்தனை வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் என்று பாருங்க. அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு இடத்துல பேசுகின்றான். வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ் வ அமில சாலிஹன் قال இன்னனி மினல் முஸ்லிமீன். வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ், யாரு சிறந்த சொல்லை சொல்லக்கூடியவர் யார் தெரியுமா? மிம்மன் தஆ இலல்லாஹ், யாரு அல்லாஹ்வை நோக்கி மக்களை அழைத்து, அமில சாலிஹன், இன்னும் சாலிகான நல்லறங்களை செய்து, கால இன்னனி மினல் முஸ்லிமீன், நான் இறைவனுக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம்களில் ஒருவன் என்று தன்னை கூறிக்கொள்கின்றாரோ அவரை விட மிக சிறந்த சொல்லை சொல்லக்கூடியவர் வேறு யார் என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புகிறார். ஒரு அற்புதமான வார்த்தை. நான் முஸ்லிமு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை நோக்கி மக்களை அழைக்கணும். அதுதான் நம்மளுடைய வேலையை, நம்மளுடைய பிரதான வேலையை அதுதான். ஆனா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? முஸ்லீம்னு வெளிப்படுத்துறதுக்கு பல பேருக்கு மனசு வர மாட்டேங்குது. இஸ்லாத்தை பத்தி எடுத்து சொல்லுங்க, வேணாங்க, தேவையில்லாம இதெல்லாம் சொல்லி ஏங்க பிரச்சனையை கிளப்புறது, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு, நம்ம சாட்டுக்கு ஒதுங்கி போயிடுவோம், நம்ம போய் அல்லாஹ் ஒருத்தனை மட்டும்தான் வணங்கணும்னு சொல்ல, அவன் ஏதாவது 4 கேள்வியை கேட்க, ஏதாவது பிரச்சனை வர, இந்த பிரச்சனை எதுக்கு என்று சொல்லி இஸ்லாத்தினுடைய அடையாளங்களை தங்களுடைய தொழில்துறைகள்ல இருந்து, தொழில் நிறுவனங்கள்ல இருந்து மறைக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். பார்க்கிறோமா இல்லையா? இஸ்லாமியருடைய கடன், அதுக்கு உண்டான எந்த விதமான அந்த சிம்டம்ஸும் இது. ஒரு குர்ஆன் வசனத்தை ஒரு ஒட்டு வைக்கலாம்ல, இஸ்லாம் போதிக்கக்கூடிய ஏக இறை கோட்பாட சொல்லலாம்லங்க, எதுவுமே வெளியே தெரியக்கூடாது. அப்படி ஆட்கள் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் சம்மட்டி அடி கொடுக்கக்கூடிய விதத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ் வ அமில சாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன், மக்களை அல்லாஹ்வை நோக்கி அழைத்து
நல்லறங்களை புரிந்து நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்று சொல்பவனை விட அழகிய வார்த்தையை சொல்லக்கூடியவன் வேறு யார் என்று அல்லாஹ் கேள்வியை கேட்கின்றான் என்றால் இந்த அழகிய வார்த்தையை எத்தனை பேர் நம்ம மொழிகின்றோம் சொல்லுங்க. நான் முஸ்லீம், நான் இறைவனுக்கு கட்டுப்பட்ட ஒரு நல்லடியான் என்று நாம் சொல்வதுதானங்க நமக்கு அல்லாஹ்வுடைய அந்த அருள் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைக்கும், அவனை நெருங்கக்கூடியவராக மாறலாம். சிந்தித்து பார்க்க வேண்டும். மூன்றாவது செய்தி அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதாவது நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு அத்தியாயம், சின்ன அத்தியாயம். அதுலயே அல்லாஹ் ஒட்டுமொத்த இஸ்லாத்தினுடைய சாராம்சத்தை உள்ளே வைத்து விட்டான். ஒட்டுமொத்த இஸ்லாத்தினுடைய மூணே வரியில மனித குலம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எதை செஞ்சா அவன் வெற்றி பெற்றவன், எதை செய்யாவிட்டால் அவன் நஷ்டவாளி என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அத்தியாயம். வல் அஸ்ர் எல்லாரும் ஓதுறோம், அனைவருக்கும் பெருவாரியான நபர்களுக்கு இது தெரியும். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். ஓதுறோமா இல்லையா? அதனுடைய பொருள் என்ன? வல் அஸ்ர் காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் மனிதர்கள் அனைவரும் நஷ்டவாளிகள், எல்லாம் நஷ்டத்திலாம் இருக்கு. மனிதர்கள் எல்லாருமே நஷ்டவாளிகள் தான். இல்லல்லதீன இவர்களை தவிர. யாரு? ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். 4 தன்மைகள் எவரிடத்தில் இருக்கின்றதோ அவர்களை தவிர மற்ற மனிதர்கள் எல்லாமே நஷ்டவாளிகள் தான். நஷ்டவாளிகள்னா என்ன? நரகவாசிகள்னு அர்த்தம், நரகத்திற்குரியவர்கள் அர்த்தம், சொர்க்கம் அவருக்கு இல்லைன்னு அர்த்தம். விளங்கிக் கொள்ள வேண்டும். சாதாரண வாசகம் கிடையாது இது, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. எந்த 4 பண்பு? இல்லல்லதீன ஆமனு யார் இறைவனை முழுமையாக நம்பிக்கை கொண்டு, வஅமிலுஸ் ஸாலிஹாத் சாலிஹான நல்லறங்களை செய்கின்றார்களோ, வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ் ஸப்ர் யார் சத்தியத்தை ஒருவருக்கொருவர் போதித்துக் கொண்டோ பொறுமையை ஒருவருக்கொருவர் போதித்துக் கொள்கின்றார்களோ அவர்களை தவிர மற்ற மனிதர்கள் அனைவருமே நஷ்டவாளிகள் தான். எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை பாத்தீங்கன்னா, மனுஷன் நஷ்டவாளியா இல்லையான்றதுக்கு உண்டான அளவீடுங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? நஷ்டம் எது நினைக்கிறோம்? வியாபாரத்துல ஒரு 5000 ரூபாய் போச்சு, நஷ்டவாளி. நம்ம சேர்த்து வச்ச சொத்து வீணா போச்சு, நஷ்டவாளி. நம்ம வாங்கின பொருள் வீணா போச்சு, நஷ்டவாளி. இப்படிதான் நினைக்கின்றோம். ஆனா அல்லாஹ் நஷ்டவாளி, உண்மையான நஷ்டவாளி எவன் தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நல்லதை ஏவி தீயதை தடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும், அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளணும், சாலிகான நல்லறங்களை புரிய வேண்டும், சத்தியத்தையும் பொறுமையும் ஒருவருக்கொருவர் போதித்துக் கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு சொல்லணும், நீங்க எனக்கு சொல்லணும். நாம அவர்களுக்கு சத்தியத்தை பறைசாற்ற வேண்டும். உமக்கு எது ஏவப்பட்டது அதை போட்டு ஒட, ஒளிவு மறைவு இன்றி தயவு தாட்சண்யம் என்று எடுத்து சொல். எல்லாம் சொல்லி காட்டுகின்றானா இல்லையா? சத்தியத்தை போட்டு உடைக்கின்றோமா? சத்தியத்தை எடுத்து சொல்கின்றோமா? ஒரு விஷயத்தை போய் இதுதான் இஸ்லாம், இதுதான் அல்லாஹ் சொன்னது, இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி தந்தது என்று சொல்வதற்கு 1000 தடவை யோசிக்கிறோம். இதை நம்ம போய் சொன்னோம்னா நமக்கு என்ன ஆகும்? நம்ம வியாபாரியா இருக்காரு அவரு, இதை போய் சொல்ல போய் அவன் நம்ம வியாபாரத்தை கட் பண்ணிட்டா எவ்வளவு நட்டம் ஆகும்? இதை போய் நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் போய் சொன்னா நம்மளுக்கு என்ன இழப்பு? யோசிக்கிறோம். மூளை வேலை கணக்கு பார்க்குது. கணக்கு பார்த்துட்டு வேணாம், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு போயிடுவோம் என்று போகக்கூடியவர்கள் எத்தனை பேர்? யோசனை பண்ணி பாருங்க. ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஒட்டுமொத்த மனித சமுதாய நஷ்டத்துல தான் இருக்கீங்க, எல்லாரும் நஷ்டவாளிகள் தான். இவர்களை தவிர அதை காலத்தின் மீது சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப காலத்தை ஒருவன் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்குண்டான அளவீடு, நீ காலத்தை நீங்க வீணாக்குறீங்களா அல்லது அதை பயனுள்ள வகையில அதை போக்குகின்றீர்களா என்பதற்குண்டான அடித்தளம் எது? நீங்க நல்லதை ஏவி தீயதை தடுத்து அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு சாலிகான நல்லறங்களை நீங்கள் செய்து கொண்டிருந்தீர்களே, ஆனால் நீங்க உங்க காலத்தை வீணடிக்கலன்னு அர்த்தம். நமக்கு 50 வயசு 60 வயசு 70 வயசு ஆகி போச்சு, நான் இஸ்லாத்தை பத்தி எவனுக்கும் நான் சொன்னதில்லை இதுவரைக்கும், என்னுடைய வாழ்க்கையில யாருக்கும் நான் ஏகத்துவத்தை போதித்ததில்லை இதுவரைக்கும். அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இதை சொன்னார்கள் என்று சொல்லி நான் யாருக்கும் சொன்னதில்லை அப்படின்னா நம்ம எவ்வளவு பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கோம் பார்த்துக்கிற வேண்டியதுதான்.
இஸ்லாத்தினுடைய சட்டதிட்டங்களை, இஸ்லாத்தினுடைய செய்திகளை, இத்தகைய நற்செய்திய, இத்தகைய அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய செய்திய நான் வாயை திறந்து யாரிடத்திலும் சொன்னதில்லைன்னு நான் சொல்றேன்னு வைங்களேன், என்னை விட நஷ்டவாளி யாரும் இல்லை, என்னை விட காலத்தை வீணடித்த ஒரு வீணா போனவன் எவனும் இல்லை என்று அவரவர் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டியதுதான். அல்லாஹ் ரத்தின சுருக்கமாக சொல்லி தந்தானா இல்லையா? 3 வரி. பல பேருக்கு இந்த அத்தியாயம் தெரியும், அர்த்தம் தெரியாது. பல பேர் ஓதுறோம், ஆனால் அர்த்தம் புரிய மாட்டேன்னுது. காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸர், மனிதர்கள் அனைவருமே நஷ்டவாளிகள் தான். இல்லல்லதீன, யாரை தவிர, ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ் ஸப்ர், யார் இறை நம்பிக்கை கொண்டு சாலிகான நல்லறங்களை புரிந்து சத்தியத்தையும் பொறுமையையும் ஒருவருக்கொருவர் போதித்துக் கொள்கின்றார்களோ அவர்களை தவிர எல்லாரும் நஷ்டவாளிகள் தான். அப்படின்னா நம்ம நஷ்டவாளியா இல்லையா அப்படின்றத நம்மை நாமே சுய பரிசோதனை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னொரு இடத்துல எல்லாம் முந்தைய வசனத்துல சொல்லும் போது வெற்றியாளர் யாருன்னு நல்லா சொல்றான். வெற்றியாளர்னா யார்? அவன் சொர்க்கவாசின்னு அர்த்தம். நன்மையை நோக்கி மக்களை அழைத்து நல்லதை ஏவி தீயதை தடுக்கக்கூடியவர்களாக யார் இருக்கின்றார்களோ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் அந்த இடத்துல சொல்லிட்டான். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், எவன் நஷ்டவாளி தெரியுமா, எவன் நரகவாசி தெரியுமா? ஈமான் கொண்டு நல்லறங்களை புரிந்து சாலியான நல்லறங்களை செய்து நல்லத சத்தியத்தையும் பொறுமையையும் ஒருவருக்கு ஒருவர் நீ போதித்து கொள்ளல அப்படின்னா நீ நாசமா போயிடுவ, நஷ்டவாளி ஆயிடுவ, நரகவாசியா போயிடுவ என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப இதெல்லாம் எவ்வளவு ஒரு முத்தாய்ப்பாக செய்திகளை சொல்லக்கூடிய இறை வசனங்கள் என்பதை நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் அல்லாஹ் தொடர்கின்றான், யார் அல்லாஹ்வுடைய அருள் பெற்றவர்கள் தெரியுமா? சயர்ஹமுல்லாஹ், அல்லாஹ்விடத்துல உலாயிக, இவர்கள் தான் சயர்ஹமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கருணையை பெற்ற மக்கள். யாரு? வல் முஃமினூன வல் முஃமினாத் பஅதுஹும் அவ்லியாஉ பஅலின் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் இறை நம்பிக்கை கொண்ட மூமினான பெண்களும் ஒருவருக்கொருவர் உற்ற நண்பர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுக்கு மத்தியில் பஅலுஹும் அவ்லியாஉ பஅலின், தங்களுக்கு மத்தியில யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், நல்லதை ஏவிக்கொண்டே இருப்பார்கள், தீயதை விட்டு மக்களை தடுத்து கொண்டே இருப்பார்கள். இவர்கள்தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள். உலாயிக ஸயர்ஹமுல்லாஹ், இத்தகையவர்களுக்கு தான் அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை அருள்கின்றான், கருணையை அருள்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. எத்தனை பேரு நல்லதை ஏவி தீயதை தடுக்கக்கூடியவர்களாக சிறந்த நண்பர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்ப நாசமா போனவர்கள் தான் நண்பர்களா இருக்கின்றார்கள். எல்லார்டையும் சொல்லுவான், ஆனா நண்பன் வந்துட்டான்னா தொழுகை சொல்றது கிடையாது. நண்பன் என்னென்னலாம் பலா முசிபத்தை செய்ய சொல்றானா எல்லாத்தையும் செய்யறான். நல்லா இருப்பான், தொழுகையாளியா இருப்பான், 5 வக்து தொழுகை வந்துகிட்டு இருந்தான், இமாமத்து நின்று தொழுகையெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்படிப்பட்ட ஆள் இல்லையா, இப்படிப்பட்ட இளைஞனா அப்படின்லாம் நம்ம நினைச்சோம். நாசமா போன 2 பேர் வந்தாங்க, அவனோட சேர்ந்து போனா, அன்னைக்கு நாசமா போனவன் தான் அதுக்கப்புறம் பள்ளிவாசல் பக்கமே ஆளை காணா. வருதா இல்லையா? எத்தனை பேருடைய நிலைமை இந்த மாதிரி இருக்கின்றது சொல்வார்களா இல்லையா? அந்த பன்றியுடன் சேர்ந்த கன்றும் அந்த நரகளை சாப்பிட்டு விடும் ஒரு இதை எழுதி வைத்திருக்கின்றார். ஒரு பழமொழி ஒன்று இருக்கு. அந்த மாதிரி இவர்களை இழுத்துட்டு போய் ஒழுங்கா தொழுகை இபாதத்தை இருந்தவங்க எல்லாம் நாசமாக்கக்கூடிய நண்பர்கள் இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அவர்கள் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள், இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் இறை நம்பிக்கை கொண்ட பெண்களும் ஒருவருக்கொருவர் உற்ற நண்பர்கள். எப்படி நண்பரா இருப்பாங்க தெரியுமா? நன்மையை அவர்களுக்கு மத்தியில் ஏவிக்கொண்டே இருப்பார்கள், தீயதை விட்டு மக்களை தடுத்துக் கொண்டே இருப்பார்கள். உலாயிக ஸயர்ஹமுல்லாஹ், இத்தகையவர்களுக்கு தான் அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை அருளுகின்றான். எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு உத்தரவாதம். யோசனை பண்ணி பாருங்க, எத்தனை நண்பர்கள் பிறமத மக்கள் இருப்பாங்க. பிறந்து வளர்ந்ததுல இருந்து அவர் நகமும் ஜதையுமா இருப்பாரு. என்னுடைய நண்பன், என்னுடைய உயிர் தோழன். சரி, நீங்க இஸ்லாத்தை பத்தி சொன்னீங்களா? அதை பத்தி அவருக்கு தெரியாது.
ஆனா அவர் என்ன மார்க்கத்துக்கு முரணான காரியத்தை செஞ்சால் நான் அவரோட போய் அதை செய்வேன். இருக்கா இல்லையா? எத்தனை பேருடைய செயல்பாடு அப்படி இருக்கின்றது. கோயில் விசேஷம் உட்பட அனைத்திற்கும் போகக்கூடியவர்களாக அவங்க வீட்டுல மார்க்கத்துக்கு முரணாக பிற மதத்தவர்கள் எப்படி நடத்துவாங்க, அவர்களுடைய அந்த மார்க்கத்துக்கு முரணான செயல்பாடெல்லாம் இவர்கள் போய் செய்வார்களே ஒழிய இஸ்லாம் குறித்த செய்திகளை அவர்களுக்கு எடுத்து சொல்வதில்லை. அப்ப இது உண்மையான நட்புக்கு அடையாளமா? அவர்களுக்கு எடுத்து சொல்லணுமா இல்லையா? இஸ்லாம்னா என்னன்னு சொல்லணும்ல, அல்லாஹ்னா யாருன்னு சொல்லணும்ல, அல்லாஹ்வுடைய தூதர்னா யாருன்னு சொல்லியிருக்க வேண்டாமா? மறுமை என்றால் என்னவென்று விளக்கி இருக்க வேண்டாமா? சொர்க்கம் என்றால் என்ன என்று அவருக்கு சொல்லி தந்திருக்க வேண்டாமா? நரகத்தினுடைய எச்சரிக்கைகளை பற்றி அவர்களுக்கு எச்சரிக்கை செய்திருக்க வேண்டாமா? அப்ப என்ன உண்மையான நட்பு? நட்புன்னா நம்மளுடைய நண்பனு நல்லா இருக்கணும், அவன் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு, அந்த வாழ்க்கையில் அவன் நரகத்துக்கு போயிடக்கூடாது என்று நினைப்பதுதான் உண்மையான நட்பாக இருக்கும். எவ்வளவு பேர் பிற மதத்தவர்களா இருப்பதை போல பிற கொள்கையுடையவர்களா தர்காக்கு போகக்கூடியவர்களா இருப்பார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்களா இருக்கின்றார்கள். நெருங்கிய தோழமை தான், ஆனால் எடுத்து சொல்வது கிடையாது. அவர் பெரிய தாயத்தை போட்டு வருவார், இவர் தௌஹீத் பக்கத்துல போய் நின்றுட்டு கட்டி பிடிப்பாரு, அவர் வீட்டுல போய் எல்லாம் ப்ரோக்ராம்லாம் அட்டன் பண்ணுவாரு, எல்லாம் செய்வாரு. என்னங்க இவ்வளவு பெரிய தாயத்தை கட்டி தொங்க விட்டுருக்காருங்க, சொல்றது இல்லையா? அதெல்லாம் சொல்றது இல்லை பாய். ஏங்க பஞ்சாயத்து வந்துடும். அப்பனா நீங்க சத்தியத்தை மறைக்கின்றீர்களா? யார் தாயத்தை தொங்க விட்டு விட்டாரோ அல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக், யார் அல்லாஹ்வுக்கு இணைகர், யார் தாயத்தை தொங்க விட்டு விட்டாரோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்காங்கல்ல. அப்ப இணை கற்பிக்கக்கூடிய ஒரு வேலையை உங்களுடைய நண்பர் செஞ்சாருன்னா எடுத்து சொல்லணுமா இல்லையாங்க? அப்ப நம்மள எத்தனை பேர் இந்த ஏகத்துவ அழைப்பு பணியை, நல்லதை ஏவி தீயதை தடுக்கக்கூடிய, இஸ்லாத்தை பிற மத மக்களுக்கு போதிக்கக்கூடிய, ஏகத்துவத்தை பிற மக்களுக்கு சொல்லக்கூடிய இந்த அழைப்பு பணியை சரிவர செய்கின்றோம்? அப்படி செய்யறனா நம்ம முஸ்லீமே இல்ல. வெறுமனே வெளியே வேணா முஸ்லீம்னு சொல்லிக் கொள்ளலாம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத் என்று சொல்லிக் கொள்ளலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய லிஸ்ட்ல இருக்க மாட்டோம். நல்லா விளங்கிருங்க. அப்துல் ரஹ்மான் அப்துல்லான்னு மட்டும் பேர் வச்சுட்டா மட்டும் போதுமா? இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியில எடுத்து எம்பக்கூடிய இந்த பணியை செய்யணுமா இல்லையா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? ஏன் உள்ள தூக்கி போடுகின்றார்கள், சிறைச்சாலையில கொண்டே அடைக்கின்றார்கள். சிறைச்சாலையில கொண்டே அடைச்சா சிறைச்சாலைக்குள்ள இருந்துகிட்டு என்னுடைய சிறை தோழர்களே, அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹ் சிறந்தவனா பல தெய்வங்கள் சிறந்தவைகளா சொல்லுங்க எனக்கு. நான் எவ்வளவு பெரிய அழைப்பு பணி! கொண்டு போய் சிறைச்சாலையில அடைத்தாலும் ஏகத்துவ அழைப்பு பணி நம்முடைய உயிர் மூச்சாக இருக்க வேண்டும். அவன் தான் உண்மையான இறை நம்பிக்கையாளன். இங்க நமக்கு எல்லா சுதந்திரமும் வழங்கப்பட்டிருக்கின்றது, சொல்ல மாட்டேன். அனைத்து விதமான சுகபோகங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அனைத்து விதமான சுகபோகங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் சொல்ல மறுக்கின்றோம். எவ்வளவு பெரிய ஒரு நஷ்டம்! யோசனை பண்ணி பாருங்க, எவ்வளவு பெரிய அநியாயம் இது! அல்லாஹ் கொடுத்த அமானிதத்தை நாம மோசடி செய்யக்கூடிய மிகப்பெரிய அமானித மோசடி இல்லையா? யோசனை பண்ணி பாருங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். ஒண்ணும் இல்லைங்க, தாயிஃப் நகரத்துல போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லன்னா துயரங்களை அடைந்தார்கள் என்று படிக்கின்றோமே. அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல கேட்கப்பட்டது, உஹது போர்ல வாய் வெட்டப்பட்டு நீங்க ரத்தம் பீறிட்டு போய் நீங்க மயக்கமுற்று விழுந்தீங்கல்ல, இதை விட மிகப்பெரிய ஒரு வேதனையை அரசுலாம் நீங்கள் அனுபவித்திருக்கின்றீர்களா என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாயிஃப்ல நான் பட்ட துன்பம் சொன்னார்களே. எதுக்கு போனாங்க தாயிஃபுக்கு? எல்லாம் போனோன்னு மாலை போட்டு மரியாதை செஞ்சு பட்டு கம்பளம் விரிச்சு வரவேற்கிறதுக்காக கூப்பிட்டாங்க. எதற்காக? சத்தியத்தை சொல்ல போனாங்க. சொல்லொன்னா துயரத்திற்கு ஆளானார்கள். எந்த அளவிற்கு அவர்கள் சொல்லொன்னா துயரத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள் என்றால், இந்த இறை கோட்பாட்டை அந்த மக்களிடத்துல போய் பிரச்சாரம் செய்வதற்கு அவங்களிடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெருங்கிய தோழர் ஒருவர் அங்கே இருக்கின்றார். அவரிடத்துல போய் நான் சொல்வேன் என்று சொல்லி போனாங்க. அந்த மக்களுக்கும் ஏகத்துவத்தை எடுத்து வைப்பதற்கு சென்றார்கள். அவர்கள் கொடுத்த அந்த துன்பங்கள், தொல்லைகள், துயரங்கள்னால தன்னிலை மறக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு அங்கே துன்பம் நிகழ்த்தப்பட்டது.
அப்ப கேட்கப்படுகின்றது. அல்லாஹ் தன்னுடைய வானவ தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் அல்லாஹ் கேள்வி எழுப்புகின்றான், நபியே 2 மலைகளுக்கு மத்தியில அந்த தாயிஃப் இருக்கு, அப்படியே வச்சு நச்சிருவோமா என்று சொல்லி மலைகளுக்கு உண்டான வானவர்களுக்கு கட்டளையிடவா என்று சொல்லி அல்லாஹ் கேட்கின்றான். என்று கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்ன சொன்னாங்க? இவர்கள் இஸ்லாத்தை தழுவாவிட்டாலும் இவருடைய சந்ததிகள் இஸ்லாத்தை தழுவ வாய்ப்பு இருக்கு என்று சொல்லி உத்தம தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை வடிவான அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா? தாயிஃப் நகரம் ஏகத்துவத்தில் விழுந்து கொண்டிருக்கின்றதா இல்லையா? இப்ப எப்படிங்க? அப்ப சமூக அக்கறை வேணும். அந்த மக்கள் மத்தியில நாம இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற உளப்பூர்வமான எண்ணம் வேண்டும். அப்படி அல்லாஹ்வுடைய தூதர்கள் நினைச்சதுனால தான் நம்ம இங்க பெரிய பண்டத்துல இங்க முஸ்லிமா உட்கார்ந்துருக்கோம். நல்லா விளங்கிருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரு நமக்கு ஏன்பா வம்பு, நமக்கு ஏன்பா பிரச்சனை, இவங்கள்ட்ட போய் சொல்லுவானே, அடி வாங்குவானே, வெட்டு குத்து, இது தேவையா நமக்கு? நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு போயிருந்தார்களே. ஆனால் இதே மாதிரியான முடிவை இப்ப நம்ம நினைக்கின்றோமே, நம்மளுடைய வியாபாரம் பாதிக்கும், நம்மளுடைய நட்பு வட்டாரம் பாதிக்கும், நம்மளுடைய உறவுகள் பாதிக்கும், நம்மளுடைய கொடுக்கல் வாங்கல் பாதிக்கும், இஸ்லாத்தை போய் சொல்வதனால எவனும் நம்மளை தப்பா நினைப்பான் என்று அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய அருமை தோழர்கள் நினைத்திருப்பார்களே. ஆனால் இப்ப நம்ம முஸ்லிமா உட்கார்ந்துருப்போமா? யோசனை பண்ணி பாரு. அப்ப நாம இஸ்லாத்துல நாம இருக்கின்றோம் என்றால் அவர்கள் வாங்கிய அடி, அவர்கள் வாங்கிய உதை, அவர்கள் பட்ட துன்பம், அவர்கள் பட்ட தொல்லைகள் எல்லாத்தையும் அனுபவித்து தானே நமக்கு கடத்தப்பட்டிருக்கின்றது. யோசனை பண்ணி பாருங்க. அப்ப நம்ம இந்த மார்க்கத்தை, நான் பெற்ற இந்த ஏகத்துவ செய்தியை, இந்த இஸ்லாத்தை நான் மற்ற மக்களுக்கு சொல்லணுமா இல்லையா? எடுத்து வைக்கணுமா இல்லையா? எத்தனை பேர் எடுத்து வைக்கின்றோம்? எத்தனை பேர் எடுத்து சொல்கின்றோம்? யோசனை பண்ணி பாருங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்னா இந்த உலகம் தான் பிரதானம் நினைக்கிறோம், இந்த உலகம் தான் பெருசு நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லாஹ் ஷரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. இறை நம்பிக்கை கொண்டவரிடத்துல அவர்களுடைய உயிரையும் அவர்களுடைய பொருளாதாரத்தையும் நான் விலை பேசி வாங்கிவிட்டேன். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நம்முடைய உசுரையும் நம்முடைய பொருளாதாரத்தையும் எல்லாம் ரேட்டு பேசி நம்மள வாங்கிட்டான். நீ உன்னுடைய உசுரையும் உன்னுடைய பொருளாதாரத்தை எனக்கு நீ தர வேண்டும். அப்படி நீ கொடுத்தால் உனக்கு நான் சொர்க்கத்தை வழங்குவேன் என்று வியாபார ஒப்பந்தத்தை அல்லாஹ் நம்மள்கிட்ட போட்டிருக்கான். அல்லாஹ்வோட வியாபார டீலிங் பண்ணிருக்கோம். ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்துல வியாபார டீலிங் பண்ணி தான் வந்திருக்கிறோம். நல்லா விளங்கிக்கிறீங்க. ஒரு ஆள்கிட்ட பொருளாதாரத்தை வாங்கிட்டான், 10,000 ரூபாய் வாங்கிட்டான். நாளைக்கு காலையில விருந்து போட வேண்டிய இருக்கு, இந்த கறியை டெலிவரி பண்றேன்னு ஆர்டர் எடுத்துட்டீங்க, மீனை கொடுக்குறேன்னு ஆர்டர் எடுத்துட்டீங்க, 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் கை நீட்டி வாங்கிட்டீங்க, காசையும் முழு காசையும் வாங்கிட்டீங்க, பணத்தையும் ஜிபேல போட்டு விட்டுட்டாரு. காலையில 6 மணிக்கெல்லாம் கொண்டே மீன் சப்ளை பண்ணணும், கறியை சப்ளை பண்ணணும், இல்லாட்டினா கொன்றுவாங்க தெரியுதுல. போடுவோமா இல்லையா? அதுல கிடைக்கக்கூடிய லாபத்தை நினைப்போமா இல்லையா? அதுல வரக்கூடிய 2,000 3,000 லாபம் நம்ம கண்ணு முன்னாடி வருமா இல்லையா? 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஓடுவோம்ல. ஒரு மனிதனிடத்துல செய்த வியாபார டீலிங்ல காசை வாங்கிட்டாலே அதை கொடுக்கறதுக்கு இவ்வளவு ஓடுறோமே, படைச்ச ரப்பிடத்தில் செய்திருக்கிறோமே வியாபார ஒப்பந்தம். இதை எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில சரிவர நாம நிறைவேற்ற முயற்சி எடுத்திருக்கின்றோம்? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ்விடத்துல செஞ்சிருக்கீங்கல்ல இந்த வியாபார ஒப்பந்தம், இந்த வியாபார ஒப்பந்தம் குறித்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள், மகிழ்ச்சி அடையுங்கள் சொல்லி காட்டுகின்றானுங்க. இதுக்கு சந்தோஷப்பட்டோமா? இதுதான் நம்ம மைண்ட்லயே வர மாட்டேனுது. இதுதான் மிகப்பெரிய பேரருள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, அல்லாஹ்வுடைய ஃபல். இத்தகைய இந்த மிகப்பெரிய பேரருளை அனுபவிக்க கூடியவர்களாக, பெற தகுதி வாய்ந்தவர்களாக எத்தனை பேர் இருக்கின்றோம் சொல்லுங்க பார்ப்போம். அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்கின்றோமா? மார்க்கத்தை எடுத்து சொல்ல முன் வந்தோமா? மார்க்க செய்திகளை எடுத்து சொல்கின்றோமா? நம்முடைய அண்டை வீட்டார், உற்றார், உறவினர், தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், பிரமத மக்கள் இஸ்லாத்தை போதித்தோமா? கிடையாதுங்க. நமக்கு உள்ள அந்த ஏகத்துவத்தை, நாம பெற்ற இந்த இஸ்லாத்தை அப்படியே நமக்குள்ளேயே வைத்துக் கொண்டோம்.
எடுத்து சொல்றது இல்ல. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, 9வது அத்தியாயத்துடைய 111வது வசனம் தான் இப்ப சொல்ல வசனம். அதுக்கு அடுத்த வசனத்தை எடுத்து பாருங்க. அல்லாவிடத்துல விலை பேசி உயிரையும் பொருளாதாரத்தையும் விற்று விட்டார்களே அவர்களுடைய பண்புகளாக 8 பண்புகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த பண்புகள் உங்களிடத்தில் இருந்தால் நீங்க அல்லாவிடத்துல உங்களுடைய பொருளாதாரத்தையும் உங்களுடைய உசுரையும் கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். சொர்க்கத்தை விலை பேசி வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க அல்லாவிடத்துல அமானிதம் மோசடி பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அத்தாயிபூனல் ஆபிதூனல் ஹாமிதூன் அஸ்ஸாயிஹூன ராகிஊன ஸாஜிதூன் அல் ஆமிரூன பில் மஅரூஃப் வன்னாஹூன அனில் முன்கர் வல் ஹாஃபிலூன லிஹுதூதில்லாஹ். அல்லாஹ் வந்து நற்பண்புகளை பட்டியலிடுகின்றான். வபஷ்ஷிரில் முஃமினீன், மூமின்களுக்கு நற்செய்தி சொல்லுங்க, சொர்க்கம் கன்ஃபார்ம், நற்செய்தி பாருங்கள் நபியே. அவர்கள் எத்தேவர்களாக இருப்பார்கள்? அத்தாயிபூன், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அத்தாயிபூனல் ஆபிதூனல் ஹாமிதூன், அல்லாஹ்வை வணங்கி வழிபடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல் ஹாமிதூன், அல்லாஹ்வை போற்றி புகழக்கூடியவர்களாக இருப்பார்கள். அஸ்ஸாயிஹூன், அவர்கள் அல்லாஹ்வுக்காக நோன்பை நோக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அர்-ராகிஊன ஸாஜிதூன், அல்லாஹ்வுக்காக ருக்கு செய்யக்கூடியவர்களாக, சுஜூத் செய்யக்கூடியவர்களாக, தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல் ஆமிரூன பில் மஅரூஃப் வன்னாஹூன அனில் முன்கர், அவர்கள் நன்மையை ஏவிக்கிட்டே இருப்பாங்க, தீயதை விட்டு மக்களை தடுத்து கொண்டே இருப்பார்கள். வல் ஹாஃபிலூன லிஹுதூதில்லாஹ், அல்லாஹ்வுடைய வரம்புகளை பேணி நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வபஷ்ஷிரில் முஃமினீன், இத்தகைய இறை நம்பிக்கையாளர்களுக்கு நீங்க நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுங்க. இருக்கா? அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை வணங்கி வழிபடக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை அதிகம் புகழக்கூடியவர்களாக, தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக, நோன்பை சரியான முறையில் வைக்கக்கூடியவர்களாக, நல்லதை ஏவக்கூடியவர்களாக, தீயதை விட்டு மக்களை தடுக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய வரைமுறைகளை வரம்புகளை பேணி நடக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? யோசனை பண்ணி பாரு. எத்தனை பேர் இருக்கின்றோம்? நம்மள எத்தனை பேர் இத்தகைய நற்பண்புகளோடு திகழ்கின்றோம்? அப்படி திகழ்ந்தால் அல்லாஹ்விடத்துல சொர்க்கத்தை விலை பேசி வாங்கிட்டோம்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா மிகப்பெரிய அமானித மோசடியை செய்து கொண்டிருக்கின்றோம் என்று அர்த்தம். அதுல அல் ஆமிரூன பில் மஅரூஃப் வன்னாஹூன அனில் முன்கர், அவர்கள் நல்லதை ஏவிக்கிட்டே இருப்பாங்க, தீயதை தடுத்துக்கிட்டே இருப்பாங்க என்று அல்லாஹ் இந்த ஒரு முக்கியமான பண்பை சொல்லி காட்டுகின்றான். அப்ப இந்த மாதிரியான நற்பண்புகளுக்கு சொந்தக்காரர்களாக நம்ம மாறிவிட வேண்டும். அல்லாஹ்வுக்காகத்தான் இந்த உலகத்துல வாழ்றோம். இப்ப அல்லாஹ்வை பற்றிய செய்தியை நான் அடுத்தவனுக்கு எடுத்து சொல்ல மாட்டேன்னா அப்ப அல்லாஹ் நம்மளை படைச்சதற்கு உண்டான காரணம் தான் என்ன? அதை விளங்கினோமா? என்னுடைய ரப்பை பத்தி நான் சொல்ல மாட்டேன். ஒரு தடவை ஒரு டீ வாங்கி கொடுத்தான்னா அவனை 4 தடவை பார்த்து இழிக்கிறது என்ன, சிரிக்கிறது என்ன, அவருக்கு அவரை சுத்தி வர்றது என்ன, அவர் ஏதோ ஒரு டீயை வாங்கி தந்துட்டாராம். அதுக்காகனா படைச்ச ரப்பு நமக்கு எல்லாத்தையும் வழங்கி இருக்கானே, அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதத்துல என்ன நம்ம செஞ்சோம்? அல்லாஹ் உங்களுக்கு பார்வை புலன்களை ஏற்படுத்தலையா? உங்களுக்கு செவி புலனை கொடுக்கல, உங்களுக்கு உள்ளத்தை ஏற்படுத்தல. கலீலம்மா தஷ்குரூன், குறைவாக தானப்பா நன்றி செலுத்துறீங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அந்த மாதிரி நன்றி கெட்டவர்களால் நம்ம ஆகிவிடக் கூடாது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அப்ப நாம படைத்த இறைவனுடைய செய்தியை பறைசாற்ற வேண்டும். அல்லாஹ்னா யாரு? பறைசாற்றுங்க. படைச்ச ரப்புடைய வல்லமை என்ன? பறைசாற்றுங்க. கிராமங்கள் போகணும், குக்கிராமங்கள் தோறும் போக வேண்டும், வீதி வீதியாக போக வேண்டும், தெரு தெருவாக போகணும், ஒவ்வொரு பிரமத மக்களை சந்திப்போம். இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு இந்த ஏகத்துவத்தை, இந்த இஸ்லாத்தினுடைய மகத்துவத்தை எடுத்து சொல்லுவோம். இஸ்லாம் எப்படிப்பட்ட உன்னத மார்க்கம் என்பதை எடுத்து சொல்லுவோம். இஸ்லாம் இறைவனுடைய மார்க்கம் என்பதை சொல்லுவோம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், இந்த அகிலங்க உலகத்திற்கும் அனைத்திற்குமான அருட்கொடை என்று அல்லாஹ் ஒரு நற்செய்தியை அறிவித்தானே, அந்த செய்தியை போய் சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய தூதரை நாம் பின்பற்ற வேண்டும். முஹம்மது நபி அவர்கள் இந்த சமுதாயத்தின் மீது எத்தகைய அளவிற்கு கருணை கொண்டவர்களாக, அன்பு கொண்டவர்களாக, இரக்கம் கொண்டவர்களாக, அக்கறை கொண்டவர்களாக திகழ்ந்தார்கள் என்ற அந்த ஏகத்துவ செய்தியை பறைசாற்றுவோம், எடுத்து சொல்லணும்.
சொன்னா தான் முஸ்லீம். அப்படி இல்லைன்னா ஏதோ வெறுமனே நானும் முஸ்லீம்னு பேரை வச்சுக்கிட்டு திடீரென ஆகி போயிடும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். எந்த செய்தியை அல்லாஹ் நமக்கு ஒரு மிகப்பெரிய அருளாக வழங்கி இருக்கின்றானோ அதை நாம் பறைசாற்ற வேண்டும். அப்படி பறைசாற்றக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்யும். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான அருளை கொண்டு நம்முடைய இந்த பெரிய பட்டினத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சமுதாய கூடத்தில் 4:30 மணிக்கு 4:30 மணிக்கு அசர் தொழுகைக்கு பிறகு பிறமத மக்களுக்கு இஸ்லாத்தை பற்றி எடுத்து எம்பக்கூடிய இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்ற ஒரு மத நல்லிணக்க நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. நாம இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்ம இருக்கின்றோம், நம்ம அதை விளங்கி இருக்கின்றோம். இந்த செய்திகளை நாம பிறமத மக்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும். அதற்காக தான் முதல் உரையில இது அனைத்தையும் நம்ம தெளிவுபடுத்தி சொன்னோம். ஏன்னா பிறமத மக்கள் அனைவரும் யார் யாரிடத்தெல்லாம் நாம இப்ப வியாபார டீலிங் வச்சிருக்கோமோ, யார் யாரிடத்திலெல்லாம் நட்புறவு பாராட்டுகின்றோமோ, எவர்களிடத்திலெல்லாம் நாம பழகி கொண்டிருக்கின்றோமோ எல்லாரும் மறுமையில நமக்கு எதிரான சாட்சியாளர்களா நின்றக்கூடாது. பாத்துக்கிறீங்க. ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, இறைவா இவன் முஸ்லீமா தான் இருந்தான், இவன் எனக்கு இஸ்லாத்தை சொல்லல என்று சொல்லி யாரெல்லாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் எல்லாம் மறுமையில விசாரணையின் போது நம்மளுக்கு எதிராக நிற்பார்களே. நம்மளுடைய நிலைமை என்ன யோசனை பண்ணி பாரு. அப்ப நாம என்ன செய்ய வேண்டும்? இவர்களுக்கு நாம மார்க்கத்தை எடுத்து சொல்வது நம்ம மேல கடமை. இதுக்கு உண்டான ஒரு அருமையான வாய்ப்பாக இந்த ஒரு நிகழ்ச்சியை ஒவ்வொருவரும் பயன்படுத்திக் கொள்ளும். அனைவரும் என்ன செய்ய, உங்களுடைய சார்பாக குறைந்தது ஒரு 10 பேராவது தெரியும்ல, நம்மளுடைய பிறமத மக்கள் தெரியும், கண்டிப்பா நம்மளுடைய நண்பர்கள் இருப்பாங்க, நம்ம சொன்னா கேட்கக்கூடிய ஆள்கள் இருப்பாங்க. அவர்கள் நம்மளே என்ன செய்யணும், இந்த நோட்டீஸ் எல்லாம் இருக்கின்றது, அழைப்புகள் இருக்கின்றது, எடுத்துக்கிறேங்க. நீங்க ஒவ்வொருவரும் ஒரு 10 நபர்களை அழைத்து வருவதற்கு முயற்சி எடுங்க. அவர்களிடத்துல போன் நம்பரை வாங்குங்க, அவர்களை தொடர்பு கொள்ளுங்க. அழைப்பை கொடுத்துட்டு போன் நம்பரை வாங்கி எடுத்தவனை கொடுத்தவனுக்கு வந்துட மாட்டாங்க. இது ஒரு வித்தியாசமா இருக்கு, நிகழ்ச்சியா இருக்கு, முஸ்லிம்கள் நிறைய உள்ள ஊரா இருக்கு, நம்ம போனோம்னா என்னமோ பண்ணிடுவாங்கன்னு கூட ஒரு பய உணர்வு கூட இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த பய உணர்வை தெரிய வைத்து இந்த மாதிரியான நிகழ்ச்சி தமிழகம் தாண்டி ஆந்திரா, கேரளா, கர்நாடகா தாண்டி இன்னும் வெளிநாடுகள், தமிழ் கூறும் மக்கள் வாழக்கூடிய வெளிநாடுகள்லையும், சவுதி அரேபியா உள்ளிட்ட வளைகுடா நாடுகள், யுஏஇல அபுதாபி, ஷார்ஜா, அதே மாதிரி துபை, அதே போன்று குவைத்து, கத்தாரு, அதே போன்று பஹ்ரைனு என்று சொல்லி இத்தனை நாடுகளில் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். பிறமத மக்களை எங்களுடைய விருந்தினர்களாக அழைத்து அவர்களிடத்துல ஒரு நட்புறவு பாராட்டக்கூடிய விதத்துல மத நல்லிணக்கத்தை அதிகப்படுத்துவதற்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு அழகிய முயற்சி என்பதை நாம் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். புரிய வைத்து அவர்களை நாம அழைத்து வர வேண்டியது நம்முடைய பொறுப்பு. பார்த்துக்கிறது, இதை நம்ம எடுத்து சொல்லறதுக்கு உண்டான வாய்ப்பு. ஏன்னா இவ்வளவு நாள் பழகி இருப்போம், இஸ்லாத்தை பத்தி சொல்லியிருக்க மாட்டோம். இப்ப நம்ம சொல்வதற்கு உண்டான அழகிய வாய்ப்பு. ஒரு நோட்டீஸ் கொண்டு கையில கொடுத்து நீங்க வாங்க என்று சொல்லி அழைப்பு விடுவீர்களே, ஆனால் உங்களுடைய அந்த பொறுப்பை நீங்கள் நிறைவேற்றுவதற்குண்டான ஒரு அருமையான வாய்ப்பை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான் என்று அர்த்தம். அவர்களுடைய நம்பரை வாங்கி நீங்க கரெக்டா தொடர்பு கொண்டு அவர்களை நீங்க அழைச்சிங்க அப்படின்னா அதற்கு உண்டான ஒரு முயற்சி, அதை கொண்டு அவர்கள் இந்த ஏகத்துவத்தை விளங்கிக் கொள்வார்களே, ஆனால் உங்களுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். கொஞ்சம் நெஞ்ச நன்மை கிடையாது. சதக்கத்துல் ஜாரியா, நிரந்தரமான, நீங்கள் மரணித்த பிறகும் உங்களுக்கு நன்மையை பெற்று தரக்கூடிய ஒரு அற்புதமான செயல் இது, இந்த அழைப்பு பணி என்பது. அதனாலதான் சொல்றோம், சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் அழைப்பு பணி இது. அருமையான ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை சரியான முறையில பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை கோரிக்கையாக வைத்துக் கொண்டு, இதற்கு உண்டான பொருளாதாரம் செலவு நிறைய இருக்கின்றது. உங்களிடத்துல துண்டேந்து வாங்க, எந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய பொருளாதாரத்தை பங்களிக்க முடியுமோ அதையும் நீங்க செய்யுங்க என்பதை சொல்லி நிறைவு செய்கின்றோம்.
வாய் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.